விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் என்பதை செக்மெண்ட் வைஸாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். முதலில் வேலை, தொழில், வியாபாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது 10ஆம் இடத்தை பார்க்கணும். அந்த 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் இந்த மாதம் முழுவதும் 10ஆம் இடத்தை பார்க்கிறார். தன் வீட்டை தானே பார்த்து பலப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். அப்போ 10ஆம் இடம் வலுப்பெறும் போது என்னாகும்? தொழில் நன்றாக இருக்க போகுதுன்னு சொல்லலாம். இந்த மாத தொடக்கத்திலே பாருங்க, பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனும் அந்த மாதத்தினுடைய தொடக்க நாளில் 10ல் உட்கார்ந்துருக்கு. அப்போ என்ன நடக்க போகுது? இந்த மாதம் தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் பலிதமாக இருக்க போகிறது. தொழில் நன்றாக இருக்க போகிறது. தொழிலுக்காக நீங்கள் சின்ன அதாவது என்ன ஒரு அபிவிருத்தி பண்ணணும், அல்லது ஒரு மாற்றத்தை நினைக்கணும், புதுசாக எதையாவது பண்ணணும், புதிய டெக்னாலஜியை புகுத்தணும். ஸோ இந்த மாதிரி என்னென்ன நினைக்கிறீர்களோ அதை செய்து கொள்ளலாம். அதில் எந்த தடையும் இந்த மாதம் வரப்போவதில்லை இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. அதாவது தொழிலில் ஒரு புதிய யுக்திகள் கடைபிடிக்கக்கூடிய அல்லது நல்ல அறிவு சார்ந்த புலமை, அதாவது புதனும் இங்கே பார்க்குறார் அல்லவா, 10ஆம் இடத்தை பார்க்குறார் அல்லவா, அறிவு சார்ந்த சில திட்டங்களை செயல்படுத்துவீர்கள். ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் இதுவரைக்கும் என்ன இருந்தாலும் சரி, இந்த மாதம் ஏன் நம்ம தொழிலை விரிவுபடுத்தலாம், அந்த விரிவுபடுத்துவதற்கு எந்த முறைகளை கையாளலாம், புதிய டெக்னாலஜி யூஸ் பண்ணலாமா, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் சக்ஸஸ் கொடுக்கும். நல்ல தொழிலாளர்கள் கிடைக்க பெறுவார்கள். அறிவுபூர்வமான நல்ல, அதாவது என்ன சொல்கிறது, நல்ல திறமையுள்ள தொழிலாளர்கள் இந்த மாதம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லுவேன். வேலையில் பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். ஒரு நல்ல மாற்றம், எந்த மாற்றமாக வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளலாம். வேலையில் உங்களுக்கு ஒரு அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி உண்டு, ஒரு கௌரவம் உண்டு, ஒரு தலைமை பண்பு உண்டு. ஏன்னா சூரியன் பார்க்குறார் அல்லவா, தலைமை பண்பு உண்டு. அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். தொழில் ரீதியாக ஒரு அரசாங்க வேலை, ஒரு பெண்டிங் இருக்குது, ஸோ இந்த மாதம் எடுத்து செஞ்ச சக்ஸஸ் கொடுக்கும்னா சக்ஸஸ் கொடுக்கும். அரசு ஊழியர்கள், அரசு சம்பந்தப்பட்ட தன்மையில் இருக்கின்றவர்களுக்கு எதிர்பார்த்த சில பாசிட்டிவ் விஷயங்கள் இந்த மாதம் நடக்க இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்கள், ஒரு இடமாற்றம், ஒரு ஊர் மாற்றம், ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் சக்ஸஸை கொடுக்கக்கூடிய தன்மை. உங்களை உங்களுடைய பாஸ் புரிந்து கொள்வார்கள். அதாவது உயர் அதிகாரிகள் இதோட ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடுகள் இருந்திருந்தாலும் இப்போ புரிந்து கொள்வார்கள். உங்கள் அப்படியே லாக்காக இருந்தது, உங்களுடைய திறமை வெளிப்படாமல் இருந்தது அல்லவா, இப்போ இந்த மாதம் உங்களுடைய திறமை வெளிப்படுத்தும். ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு கொடுப்பாங்க, அதை வெற்றிகரமாக முடித்து நட்பெயர் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம். 3ஆம் இடம் பாருங்க, முயற்சி ஸ்தானம் வலிமையாக இருக்க 3ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய அந்த குரு பகவான் முயற்சி ஸ்தானம், தைரிய வீரிய ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய தன்மை. குரு பார்த்தால் கோடி நன்மை. அந்த குரு உங்களுக்கு நல்லது. அப்போ 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால கீர்த்தி உண்டாகும், புகழ் உண்டாகும், முயற்சி பலிதமாகும், தைரியமாக எதை எதிர்த்து செயல்படலாம், ஒரு வீரியத்தன்மையோடு செயல்படக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். பத்திர பதிவு நடக்கும், அதாவது பிரயாணங்கள் ஏற்படுத்தும், சிறு தூர பிரயாணங்கள் அல்லது தூரதரிச பிரயாணங்கள் நடக்கும். வியாபாரம் நன்றாக இருக்கும், புத்தி கூர்மையுடன் செயல்படுவீர்கள், அறிவுபூர்வமையோடு செயல்படக்கூடிய தன்மை. அதாவது தரகு, கமிஷன், மார்க்கெட்டிங், இந்த மாதிரி ஒரு டார்கெட் வச்சு செய்யக்கூடிய சில விஷயங்கள் இருக்கும் அல்லவா, அது சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும். வியாபாரத்தில் புதிய யுக்திகள் கடைபிடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். 4ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சுகஸ்தானம் நல்லா இருக்குமா, சுகஸ்தானம் விருத்தி ஆகுமா, சுகஸ்தானத்தில் ஏதாவது தொந்தரவு இருக்குமா, அதாவது அங்கே சனி இருக்கார், 4ஆம் அதிபதி 4ஆம் இடத்திலேயே வலுப்பெற்றிருக்கார், சுகம் நன்றாக இருக்க போகிறது. அந்த சுகத்தை பெருக்கிக் கொள்வதில் சில ஆர்வங்கள் உண்டாக்கும். ஏன்னா சுக்கிரன் நல்லா இருக்கார் அல்லவா, சுக்கிரங்கிறத வீட்டுக்கு காரகிரகம், அந்த வீட்டுக்கு காரகிரகம் பாக்கியஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார், அது ராகுவோடு இருக்கார். பெரிய வீடு வாங்கிடலாமே, ஒரு பெருசாக வீடு கட்டலாமே, ஒரு இடத்த வாங்கி போட்டுடலாமே, இப்போ இடத்த வாங்கி போட்டோம்னா அது வளர்ச்சி அடையும், பிரம்மாண்டமாக ஆகும்.
ஸோ இந்த மாதிரி இடத்தை, நிலத்தை, வீடு வாங்கி அல்லது வீடு கட்டி விட்டு அல்லது வீட்டை வாங்கி விட்டு அது வாடகை வருமானம் வருது, ஒரு நிரந்தர வருமானம் வருது. ஸோ இந்த மாதிரி சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்வதற்கான ஆர்வங்கள், அதற்கான டிஸ்கஸ் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லுவேன். குழந்தை நலன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு தான். ஏன்னா 5க்குரியவன் குரு 7ல் போய் உட்கார்ந்துருக்கா. சுக்கிரனும் குரு பரிவர்த்தனை பெற்றிருக்கு. நன்றாக இருக்க போகிறார்கள், நன்றாக படிக்கப் போகிறார்கள். குழந்தைகளினுடைய ஆசைகள், அபிலாசைகளை நிறைவேற்றுவீர்கள் அப்படின்னு சொல்லுவேன். குழந்தைகளோட ஒரு அன்பு பாசத்தோடு இருப்பீங்க. நிச்சயமாக குழந்தையோட ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1/2 ஹவராவது நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. குழந்தைக்கு என்ன தேவை என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் பேசக்கூடிய தன்மைங்கிறது இந்த மாதம் இருக்கத்தான் செய்யும். அதே சமயத்தில் குழந்தைகள், அந்த சுக்கிரன் ராகுவோடு அங்கே இருக்கார். ஒரு சில குழந்தைகள் பார்த்தீங்கன்னா தூரமாக போய் படிக்கணும். அதாவது ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிறீங்கன்னா அடுத்த ஸ்டேட்டுக்காவது போய் படிக்கணும், ஒரு ஐஐடியில் போய் படிக்கணும், ஒரு என்ஐடியிலையாவது போய் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும், ஒரு தூண்டுதல் கிடைக்கும். அந்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடிய தன்மைங்கிறது இந்த மாதம் இருக்கும், நிச்சயமாக இருக்கும். குழந்தைகள் ஆசையோடு இருப்பாங்க. அவங்க ஃப்யூச்சரை பற்றி நினைக்கக்கூடிய சில தன்மைகள் நிச்சயமாக உண்டு. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா குழந்தைகளால் நன்மைகள் உண்டு. இன்னார் என்று குழந்தைகள் சொல்லக்கூடிய அளவுக்கு புகழையும் ஒரு செல்வாக்கையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. குழந்தைகள் செட்டில் ஆகக்கூடிய தன்மை. இப்போ ஒரு ஃபைனல் இயர் படிக்கிறாங்க, அடுத்த வருஷம் ஒரு வேலைக்கு போகணும்னா பிளேஸ்மெண்ட் கிடைக்கக்கூடிய தன்மை, முயற்சி பலிதமாகக்கூடிய தன்மைங்கிறது இருக்குது. அரசாங்க வேலைக்கு போகணுங்கிற எண்ணங்களை கொடுக்கும். ஏன்னா சூரியன் 10ஆம் இடத்தை பார்க்குறார், வலுப்பெறுகிறார். 10ஆம் இடம் வலுப்பெறும் போது அரசாங்க வேலைக்கு போயிடலாமே, நிரந்தரமாக செட்டில் ஆயிடலாமே, ஒரு வேலை செட்டில், அப்போ அதுக்கு படிக்கணும், அதுக்கான ஸ்ட்ராட்டஜி பிளான், இதெல்லாம் நல்லா இருக்கும். ஒரு சிலருக்கு காதலும் கொடுக்கும். ஏன்னா சுக்கிரன் 5ல் இருக்கார்லவா, காதல் காரகனான சுக்கிரன் உச்ச பலத்தோட வலிமையாக ராகுவோடு சேர்ந்திருக்கார். அந்நியரோட பழக்கம் ஏற்படுத்தும், அந்நிய மதத்தினரோட ஒரு பழக்கம் இருக்கும், அந்நிய மொழி பேசுபவர்களோட நண்பர்கள் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும், வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும். வெளிநாட்டுக்கு போய் படிக்கலாம், ஒரு பிஜி பண்ணலாம், அல்லது வெளிநாட்டில் போய் எதையாவது பண்ணலாம், எம்எஸ் பண்ணலாம், படிச்சுட்டே ஒரு வேலை பார்க்கலாம், ஒரு வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்குமானா குரு 7ல் தான் உட்கார்ந்துருக்கார், குரு பலன் இருக்குது, லக்னத்தை பார்க்குறார். அப்போது திருமண முயற்சிகள் கைகூடும். ஏன்னா கடந்த 2-3 மாதங்களாக பார்த்து குரு வக்ரனில் இருந்தார். நீங்கள் நினைச்சது செயல்பட முடியாத தன்மையில் இருந்திருக்கலாம். இப்போ குரு சுயமாக தன்னுடைய 5ஆம் அதிபதியாக இருந்து 7ஆம் இடத்தில், 5ஆம் அதிபதியான குரு பகவான், குடும்பாதிபதியான குரு பகவான் 7ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்த்து திருமணம் செய்து கொள்ளலாம், திருமண வரன் அமையக்கூடிய தன்மை, இதெல்லாம் அந்த பாசிட்டிவ்னஸ் அப்படிங்கிறது இந்த மாதம் சிறப்பு பெறுகிறது அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் ஒரே விஷயம் என்னன்னா, உங்கள் ராசி அதிபதி போய் 8ல் உட்கார்ந்துருக்கார். 8 என்பது அட்டம் நெகட்டிவ் எண்ணங்களை கொடுக்கும். அந்த நெகட்டிவ் விஷயத்துக்கு மட்டும் நீங்கள் போகலைன்னா இந்த மாதம் நல்லா இருக்கும். ஏன்னா நீங்கள் போய் 8ல் உட்கார்ந்துருக்கிறீங்க, ஒரு வலி, வேதனை, துக்கம், துயரம். அப்போது நீங்கள் அந்த வலி, துக்கம், துயரம் என்கின்ற அந்த சார்புடைய அந்த தன்மைக்கு நீங்கள் போகாமல் இருந்துட்டீங்கனாலே போதும். பாசிட்டிவ் எண்ணங்களை மட்டும்தான் கொடுக்கணும், நெகட்டிவ்குள்ளே போகக்கூடாது. ஏன்னா செவ்வாய் 2 கோபம், ஆக்ரோஷம், ஆக்ரோஷமான பேச்சு, அதாவது என்ன சொல்கிறது, அவசர கொடுக்கன்னு சொல்லுவோம். அவசரப்பட்டு முடிவை எடுத்துட்டு அதுக்கப்புறம் பின்னாடி யோசிப்பது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் ஒரு சிலருக்கு ஏற்படுத்திவிடும். ஸோ அந்த விஷயத்தில் கவனம், எச்சரிக்கையோடு இருக்கணும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். குரு கேது தொடர்பு ஆன்மீக விஷயங்களும் இருக்கும், ஆன்மீக எண்ணங்கள் இருக்கும், ஆன்மீக ஈடுபாடு உண்டு, குலதெய்வத்துக்கு செல்லக்கூடிய தன்மை, அதாவது இந்த கோயில் விஷயங்கள், கோயில் விஷயத்தில் ஈடுபடுவது, அதற்கான சில முயற்சிகளில் இறங்குவது, அந்த இறைப்பணியில் ஈடுபடுவது. ஸோ இதெல்லாமே கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த விருச்சிக ராசினருக்கு நிச்சயமாக உண்டுங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம். சரி, ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த மாதம் எடுத்துட்டான்னா, இந்த மாசி மாதம் 14ஆம் தேதி 26/2/2025 அன்று மகா சிவராத்திரி வருகிறது. ஸோ அன்றைய தினம் சிவபெருமானை வழிபடுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுக்கு 10ஆம் அதிபதி தான் சூரியன்.
ஸோ தொழிலில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, தொழிலை அபிவிருத்தி பண்ணணும், தொழிலில் ஒரு வெற்றி காணணும், தொழிலுக்கு புதிய திட்டங்களை உருவாக்கணும், தான் நினைக்கிறது சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கக்கூடிய அத்துணை விருச்சிக ராசி என்பர்கள் அன்றைய தினம் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபடுவது உத்தமத்தை கொடுக்கும்ங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.